துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 12ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார், அப்புறம் ராசியில் இருக்கிறார், அப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக ஆரம்பத்தில் கொஞ்சம் விரயங்கள், திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் செலவுகள் இருக்கிற வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதாவது வீட்டுக்கு எதனா பொருள் வாங்குவீங்க, ஏசி வாங்குறது, டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இந்த மாதிரி வாங்குறது. பொண்டாட்டி விரும்பி கேட்ட உடனே கணவன் வாங்கி கொடுக்கறது, கணவன் விரும்பி கேட்ட உடனே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே, இந்த மனுஷன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார், ஒரு சட்டை வாங்குறார், ஒரு ஷூ கேட்குறார், ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து அவருக்கு செய்வோமே என்கின்ற மாதிரி கணவன் மனைவி இணக்கமாக உறவுகளை கொண்டு அதன் மூலமாக ஒரு சின்ன செலவு, சந்தோஷ செலவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரங்க துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம். ராசி அமைப்புகள், ராசிநாதன் குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறார். குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது காசு பண விஷயத்தில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கவலைகளை கொடுக்காத ஒன்று தான். எங்கே எப்படி யாருக்கிட்ட பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் வந்துடுற அமைப்பு தான் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார் இல்லையா. லாபஸ்தானத்தில் வலுவாக இருப்பது, 10ஆம் இடத்துல தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் லாபாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் வலுவாக இருப்பது இந்த வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே குருவும் சந்திரனும் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகிறது என்பது எல்லா அமைப்புகளையும் பெரும்பாலான நிலைமைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. என்ன ஒன்று, குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்படுவீங்க. குழந்தை நல்லா மார்க் எடுக்கல, குழந்தை ஒழுங்காக வேலைக்கு போகல, குழந்தை வந்து வெளியிடத்தில் இருக்கிறது, என்ன செய்தோ ஏது செய்தோ தெரியல என்கின்ற மாதிரியாக வாரத்தின் நடுப்பகுதியில் மட்டும் பிள்ளைகளை பற்றிய கொஞ்சம் கவலைகள் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கும். ஆனாலும் நம்ம குழந்தைகள் தப்பு பண்ண மாட்டாங்க, நம்ம குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க என்பது போன்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் என்கின்ற தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய அற்புதமான நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்குது. 5ஆம் பாகமும் அடுத்து இருக்குது. என்ன கொஞ்சம் இந்த வாரம் பயணங்கள் இருக்கும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணம், சொந்த ஊருக்கு போகக்கூடிய அமைப்பு, குலதெய்வ தரிசனம் போன்ற அமைப்புகள், ஏதாவது ஒரு கோயிலுக்கு குளத்துக்கு போயிட்டு வந்துடலாம், டக்குன்னு இப்போ நினைச்சதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு பயணத்தின் மூலமாக நிம்மதி, ஒரு குருவிற்கு நிகரான ஒருவருடைய அறிமுகம், ஏதாவது ஒரு பயணத்தின் மூலமாக ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு, பயணத்தின் மூலமாக இன்டர்வியூவில் சக்சஸ், ஒரு தூர இடத்துல போய் இன்டர்வியூக்கு போகிறேன், அது சக்சஸ் ஆகி போச்சு என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நிலையில் தெற்கு நோக்கிய பயணம் அல்லது சிலருக்கு வெளிமாநிலங்களில் வடக்கு நோக்கிய பயணம், ரெண்டுமே மாறி நடக்கும். என்னையா அப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப சில மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. அத்தனை அமைப்புகளிலையும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பரிவர்த்தனை அடைகிறாரு சந்திரனும் செவ்வாயும், பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை அடையக்கூடிய வாரம் இந்த வாரம். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் சந்திரன் நீச்சமடைஞ்சாலும் ராசியில் இருக்கிறார். ராசிநாதன் நீச்சமடைந்திருப்பது என்பது ஒரு நிலையில மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதாவது ஜான்யர்னா மனவழக்கான அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ராசியை குறிபாத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சேஃப் கார்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடத்துல உங்களை தூக்கி விடுறாரு ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர் பிடிச்சுக்கிறாரு இல்லையா, கீழே விழுந்துருவோன்னு பயம் இல்லாமல் தைரியமாக மேலே ஏறலாம், கீழே விழுந்தாலும் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு குருட்டு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையுது. வாரத்தின் ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், கோர்ட்டு கேஸு போன்றவைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்குகள் போன்றவைகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, பங்காளி தகராறுகள் இருந்தவர்கள், அண்ணன் தம்பியோட பிரச்சனைகள் இருந்தவர்கள், அக்கா தங்கச்சி கையெழுத்து போட மாட்டேன்றாங்க என்கின்ற மாதிரியான ஒரு சூழலில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்தில் ஏதாவது சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வாரத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் சூப்பராக இருக்கும். அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு நல்லது, பொண்டாட்டி புருஷன் டிஸ்கஸ் பண்ணுறது நல்லா இருக்கும், அப்பா அம்மா பேசுறது நல்லா இருக்கும், அவங்க கூட பேசுறது நல்லா இருக்கும், பிள்ளைங்க பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பார்ட்னர்கள், தொழில் பார்ட்னர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். எல்லாமே 11ஆம் இடத்துல வாரத்தில் முதல் ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நல்லா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் அப்படியே நடுப்பகுதியில் 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறாரு. விரயத்தில் வந்து அவர் வந்து அமாவாசை அமைப்பில் வேற வர்றாரு. அமாவாசையில் விரயத்தில் அவர் சந்திரன் இருக்கும்போது தேவையில்லாத செலவுகள் வரும். கிரெடிட் கார்டை பத்திரமா பிடிச்சி வச்சுக்கோங்க. பாக்கெட்லேயே அப்படியே அமுக்கி கிரெடிட் கார்டை வச்சுக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். எதுலேயும் யாருக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணிங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு நஷ்டமாக வரும். ஒரு வீண் ஜம்பத்துக்கு செலவு பண்ணுறது, 4 பேர் சேர்ந்து போகிறோம், ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்றதுக்காக ஒரு சின்ன பொண்ணுக்கு கேட்டாங்க நான் வாங்கி கொடுக்கும், அதை
இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிரெடிட் கார்டை தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டிய வாரமாக நடுப்பகுதியில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த நேரத்தில் காசு பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இதை தாண்டி பெரியதொரு சோதனைகள் எதுவும் வராத ஒரு நல்லதொரு அருமையான ஒரு நல்ல யோக ஆண்டாகவே வாரமாகவே இந்த வாரம் நவம்பர் 25ஆம் தேதியிலான வாரம் அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல யோகமான வாரம் தாங்க இந்த வாரம். ஏன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடம் 12ஆம் இடத்துல 3லையுமே சந்திரன் இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல அவர் சுக்கரனுடைய வீட்டில் அமாவாசையாக இருந்தாலும் இருக்கிறார். 12ஆம் இடத்துல அவர் நீச்சமாக அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் பரிவர்த்தனை அமைப்புகளில் குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய 2 நண்பர்கள் இப்போது பரிவர்த்தனை ஆகிக்கொள்வது ஒரு நல்ல அமைப்பு. என்ன ஒன்று, வார கடைசியில் கொஞ்சம் டிராவல் இருக்கும், அங்கே போகணும் இங்கே போகணுன்ற கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் அலைச்சல் இருந்தாலும் காசு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2-3 நாட்கள்லேயே தொழில் பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபாரிகளுக்கு லாபம் வரக்கூடிய தன்மை, விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அல்லது இயந்திரம் சம்மந்தப்பட்ட மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய அவ்வளோ பேருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல காசு பணம் வரக்கூடிய அமைப்பு. மாத கடைசியில் என்னங்க காசு வரும், வரத்தாங்க செய்யும், ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வரும். கடன் தொல்லைகள் இப்போது சில பேருக்கு இருக்கின்றன. 6ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனால தொழில் ரீதியாக ஏதாவது கடனை வாங்கிட்டு அப்படியாச்சு இப்படியாச்சுன்ற மாதிரியான விஷயங்களை இப்போது சிம்மராசிக்காரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. அட்டமாதிபதி நீச்சம் அடைஞ்சு குருவின் பார்வையில் இருந்தான்னு வைங்க, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். கடைசி கிழமை அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளுமே ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விதமான அமைப்புகள் உண்டு. அல்லது அடுத்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். நீண்ட கால முதலீடுன்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள்ல இப்போது நல்ல ஐடியாக்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படிங்கிற கவலைகள் கண்டிப்பாக தேவையில்லை. இதோ வருது மே மாதம், அடுத்த வருஷம் மே மாதத்தில் உங்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய 7ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய அமைப்புகளை செஞ்சிருவார். பெரிய சோதனைகள் எதையும் கண்டிப்பாக செய்ய மாட்டார். இந்த வாரமும் அப்படிலாம் ஒன்றும் சோதனைகள் இருக்காது. 10, 11, 12 வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குருவின் பார்வை, 12ஆம் இடத்துல குருவின் பார்வை, வாரத்தில் 5 நாள் குருவின் பார்வையிலே மீது 2 நாள் சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார். ஆக சந்திரனுடைய இயக்கங்கள் நன்றாகவே இருக்கின்றன. 8, 12ஆம் இடங்கள் இப்போது பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட, செங்கல் சம்பந்தப்பட்ட, வீட்டுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோருக்கு நல்ல விதமான பலன்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய யோக வாரம் இந்த வாரம்.